Hi dudes, நீங்கள் எப்பயாச்சும் OS இன்ஸ்டால் பண்ணும்போது பார்க்கலாம் ஒரு சில டைம் வந்து கன்வெர்ட் டு GPT அண்ட் கன்வெர்ட் டு MBRன்னு கேட்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட்டிஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று MBR அண்ட் GPT. இப்போ வந்து நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் என்னன்ட்டு. MBRனா மாஸ்டர் பூட் ரெக்கார்டு. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து 1983 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து லோக்கல் டிஸ்க் C, லோக்கல் டிஸ்க் D அந்த மாதிரி பிரிப்பீங்களா, அதில் வந்து MBRால் வெறும் 4 பார்ட்டிஷன் டேபிள் மட்டும்தான் பிரிக்க முடியும். இதால் வெறும் 2 TB வரைக்கும் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் சிஸ்டமில் வந்து MBR யூஸ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு 4 TB இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 TB மட்டும்தான் எடுக்கும். மிச்சம் 2 TB வந்து உங்களுக்கு காமிக்காது. இதை ஓவர் கம் பண்ணணும் தான் நெக்ஸ்ட் வந்து 1990 GPTயை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. GPTனா கைட் பார்ட்டிஷன் டேபிள். இதை வந்து 1990 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து GPTயில் வந்து அப் டு 128 வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் வந்து பண்ணிக்கலாம். லோக்கல் டிஸ்க் C, D, E, F, GH அந்த மாதிரி அப் டு 128. நீங்கள் அதே MBRல பார்த்தீங்கன்னா வெறும் 4 மட்டும்தான். GPTயில் வந்து நீங்கள் அப் டு 1 ZB வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 1 ZB = 1 பில்லியன் டெராபைட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே MBRல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களால் 2 TB மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் எப்பயாச்சும் டியூவல் பூட் இல்லை ட்ரிபிள் பூட் பண்ணணும்னா MBR வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ வந்து நீங்கள் வந்து MBRக்கு வந்து GPTக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து டியூவல் பூட் ட்ரிபிள் பூட் எல்லாம் ஒர்க் ஆகும். தேங்க்யூ டியூட்ஸ்.